ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக பழமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் 1330 குரலிலே இதுவரைக்கும் 1330 குரலை 373வது குரலை பார்த்திருந்தோம். உண்மையிலே அழகிய குரல்களாகவும் நல்ல உரைகளாகவும் எங்களுக்கு பொருந்தக்கூடியதாகவும் அமைந்திருந்தது. அதே போன்றுதான் இந்த 1330 குரலிலே 374வது குரலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய ஒரு குரலாகத்தான் அமைய இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தௌளியராதலும் வேறு என்பதாக அமைந்திருக்கின்றது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தௌளியராதலும் வேறு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இருவகைப்படுமாம். செல்வமுடையவராதலும் வேறு, அறிவுடையராதலும் வேறு என்பதாக அமைந்திருக்கின்றது. இறைவனுடைய படைப்பிலே இந்த இயற்கை அழகாக படைத்திருக்கின்றார். மனிதர்களையும் கூட அழகாக படைத்திருக்கிறார். அந்த இயற்கையின் காரணமாக, அந்த ஊழின் காரணமாக மனிதர்களை செல்வமுடையவராகவும் அறிவுடையவராகவும் வேறுவராக படைக்கும், வேறுவராக அமையும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இருவேறு வகைப்படும். செல்வமுடையவராதல் வேறு, அறிவுடையராதலும் வேறு என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்ல உரையாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தௌளியராதலும் வேறு என்ற பொருளுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உலகின் இயற்கை நிலை இருவேறுபட்டதாகும். ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும். அதாவது இந்த இயற்கையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உண்மையிலேயே இறைவனுடைய படைப்பு அற்புதமான படைப்பு. ஒன்றில் தங்கி வாழக்கூடிய நிலைமையில் ஒன்றில் ஒன்று இருந்து பயன்பெறக்கூடிய வகையிலே தான் இந்த இயற்கையை இறைவன் அழகாக படைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த இயற்கை மனிதர்களையும் இருவேறு வகைகளாக படைத்திருக்கின்றார். அதாவது இந்த இயற்கை அப்படித்தான் அதை கொண்டு சேர்க்குமாம். ஒருவர் செல்வமுடையவராகவும் இன்னொருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த இருவேறுபாடாகும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உலகின் இயற்கை நிலை இருவேறுபட்டதாகும். ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தௌளியராதலும் வேறு என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை சுருக்கமாக தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உலகின் இயல்பு நிலை இருவகைப்பட்டது. செல்வமாக்கும் விதியும் அறிஞரையாக்கும் விதியும் வேறு வேறாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே முதலிலே சொல்லதை போன்றுதான் இயற்கையினுடைய படைப்பு, இறைவனுடைய படைப்பில் இந்த இயற்கைகள் அனைத்தும் அழகாக படைத்திருக்கின்றது. அதற்குள்ளே மனிதன் உள்ளடங்குகின்றான். ஒன்றொன்று இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது, எங்களால் சகலதையும் செய்ய முடியாது. ஆகவே இந்த இயற்கையை இறைவன் அழகாக மனிதை இரண்டாக படைத்திருக்கிறார், இருவேறு பிரிவுகளாக படைத்திருக்கின்றான். அதாவது ஒருவர் செல்வமாகவும் விதியும், ஒருவர் செல்வமாகக்கூடிய விதி அவருக்கு இருக்கின்றது, இன்னொருவருக்கு அறிவாகக்கூடிய விதி அவருக்கு இருக்கின்றது. அவ்வாறு வேறுவராக அமையும் என்பதாகத்தான் சாலமன் பாப்போட உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்ததிலே நாங்கள் ஒன்றை தான் விளக்கிக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய படைப்பிலே எதுவும் பிழையானதில்லை. சகலதையும் சரியான வழியிலே அழகாக ஒன்று தங்கி வாழக்கூடிய வகையிலே தான் படைத்திருக்கின்றார். அதிலே ஒருவரை செல்வராகவும் ஒருவரை அறிவுடையவராகவும் வேறுவராக படைத்திருக்கின்றான் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தௌளியராதலும் வேறு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.